அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேஷராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களா எதுவுமே சரியா நடக்கலையே, நினைச்ச காரியம் கைகூடலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இனி அந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறார் நம்ம குரு பகவான். அறிவுக்காரகன், புத்திரக்காரகன், தனக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுற குரு பகவான் மிதுன ராசியில கடந்த நவம்பர்ல இருந்து வக்ரகதியில இருந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது உங்க ராசிக்கு 3வது இடத்துல நடக்குது. வக்ரமா இருந்தப்போ இழுபறியா இருந்த பலன்கள் எல்லாம் இப்போ முன்னோக்கி அதிவேகமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்காக தான் இந்த சிறப்பு பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆவதால் இந்த காலத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு வாங்க தெளிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. முதல்ல வக்ர நிவர்த்தின்னா என்ன, ஏன் இது முக்கியம்? ஜோதிடத்துல வக்ரம் அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்றதுன்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேயே கிரகம் பின்னாடி போறது கிடையாது. பூமியோட சுழற்சியில, பூமியோட வேகத்தால அப்படி கரியும். குரு வக்ரமா இருந்தப்போ அவர் தர வேண்டிய நன்மைகள்ல ஒரு சுணக்கம் இருந்திருக்கும். ஆனா இப்போ வக்ர நிவர்த்தியாகும்போது அந்த கிரகம் தன்னோட முழு பலத்தையும் அடையும். ஒரு வண்டி நின்னுகிட்டு இருந்து கிளம்பும்போது எப்படி ஒரு வேகம் கிடைக்குமோ அந்த வேகம் இப்ப குரு பகவானுக்கு கிடைச்சிருக்கு. மேஷ ராசிக்கு குரு பகவான் யாரு? உங்க ராசிக்கு அவர் பாக்யாதிபதி. அதாவது உங்க அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறவரு அவர்தான். அவர் இப்போ நேர்கதியில வர்றது உங்க அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகுதுன்னு அர்த்தம். மேஷராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், இளைய சகோதரம் மற்றும் தகவல் தொடர்பு குறிக்கும் இடம். இத்தனை நாள் ஒரு முடிவெடுக்க முடியாம தயங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதை செஞ்சா தப்பாயிடுமோ அப்படின்னு பயம் இருந்திருக்கும். இப்போ அந்த பயம் நீங்கி இதை நான் செய்வேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும். முயற்சிகள் பலிதமாகும். நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி கூட இப்போ பெரிய லாபத்தை தரும். தகவல் தொடர்பு, நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மார்க்கெட்டிங், கான்ட்ராக்ட் மற்றும் எழுத்துத்துறை, யூடியூப் போன்ற துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். குரு நிற்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். மிதுனத்திலிருந்து குரு 3 இடங்களை பார்க்கறாரு. குருவின் பார்வை உங்க ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களில் விழும். ஏற்கனவே இந்த இடங்களில் குருவின் பார்வை விழுந்து கொண்டிருந்தாலும் வக்ர குருவாக இருந்ததுனால பெரிதா பலன்கள் கொடுத்திருக்காது. ஆனா அதற்கெல்லாம் சேர்த்து இனி மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் வரப்போற சில நாட்களில் மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார். உங்க ராசிக்கு 7ஆம் இடமான துலா ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இப்போ சரியாகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருவோட பார்வை 7ல விழறதால தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்த சிக்கல்களை தீர்க்க இது சரியான காலம். அடுத்ததா உங்க ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால பாக்யஸ்தானம் வலுப்படும். மேலும் இது குருவின் சொந்த வீடு. குரு தன் சொந்த வீட்டையே பார்க்கிறார். இதனால தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும். பித்ருபுண்ணியம் வேலை செய்யும். நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் கைகூடும். பெரிய மனிதர்களோட ஆசி கிடைக்கும். அடுத்ததா உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியை குரு பகவான் பார்க்கறது தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க செய்யற தொழிலோ வேலையோ அதுல லாபம் இப்போ இரட்டிப்பாகும். நண்பர்கள் வட்டம் மூலமா உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். தொழில், உத்தியோகம் மற்றும் குடும்பம். வேலை தேடுபவர்களுக்கு இத்தனை நாள் தட்டிப்போன நல்ல வேலை இப்போ உங்களை தேடி வரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு நிச்சயமா நடக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமா முதலீடு செய்யறத பத்தி ஆலோசிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல கவனமா இருந்தா நல்ல லாபம் பார்க்கலாம். பெண்களுக்கு கணவர் வழி உறவினர்களோட இருந்த கசப்புகள் நீங்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்ததா வழிபாடுகள்னு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. குரு பகவானோட அருளை முழுசா பெற நீங்க என்ன செய்யணும்? வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் மஞ்சள் பூக்கள் சாத்தி வழிபடுங்க. மேஷராசிக்காரர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா அமைய போகுது. முயற்சி செய்யுங்க, வெற்றி உங்க பக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மேஷராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.